அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் வெளியூர் போயிருந்தேன். அந்த ஊருக்கு போகும்போது வீட்டிலேருந்தே உணவு கொடுத்து விட்ருவாங்க. பொதுவாக நம்ம தயிர் சாதம் கொண்டு போகிறது வழக்கம். வீட்டிலேருந்தே உணவு கொடுத்து விட்ருவாங்க. அதனால் போகிற வழியிலேயே சாப்பிட்டு போயாச்சு. வரும்பொழுது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணுங்க அப்படிங்கிறத வரும்போது வண்டியை, அதாவது அரசாங்க பேருந்து ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. இறங்கி சாப்பிட்றதுக்காக போனேன். ஒரு காஃபி 30 ரூபா, டீ 25 ரூபா, ஊத்தப்பம், வெறும் ஊத்தப்பம், பிளைன் ஊத்தப்பங்க 120 ரூபா. எனக்கு நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா, அமெரிக்காவில் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு தப்பிச்சு போயிட்டோமா, அங்கேருந்து தான் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களாங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. 40 ரூபா 50 ரூபாய்க்கு தோசை கிடைக்கும், நியாயமான ரேட்டு. 15 ரூபாய்க்குள்ளே டீ காஃபி கிடைக்கும், அதுவும் நியாயமான ரேட்டு. இவ்வளோ கடுமையான காசு பயணிகள்கிட்ட பிடுங்கி அதை ஓட்டுநர்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, அவங்க குடிக்கிற டீ காஃபி சிகரெட்டுக்கெல்லாம் ஃப்ரீன்னு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இது எந்த மாதிரியான வியாபாரம் என்பது எனக்கு புரியவில்லை. அந்த சாப்பாடும் சரியில்லை. அந்த ஊத்தப்பம் சாப்பிடவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, உணவு ஆராய்ச்சித்துறை என்ன செய்துக்கிட்டு இருக்குது, இது எல்லாமே ஏதோ ஒரு பெரிய ஊழல் வலைக்குள்ள இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் விற்றுங்க, எங்களுக்கு இவ்வளோ மாமூல் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கா. இது எந்த வகையான உணவு பரிமாற்றம் புரியல. சாதாரண ஒரு ரோட்டு கடையில் 15 ரூபாய்க்கு தோசை தர்றாங்க, 20 ரூபாய்க்கு 4 இட்லி 2 சட்னி வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் 2 இட்லி 80 ரூபாய், ஒரு ஊத்தப்பம் 120 ரூபாயா? என்ன இது? பகல் கொள்ளையை விட பயங்கரமாக இருக்குது. 3 மணி நேரம் பசி தாங்காதவங்க வந்து நின்னாங்கன்னா இவ்வளோ காசு வேணாலும் கொடுத்து சாப்பிடுவாங்கங்கிற ஒரு ஏமாற்றுதல் திட்டம் தானே இது. ஏன் அரசாங்கம் இதில் நடவடிக்கை எடுக்கலை? ஏன் சாதாரண இடங்களில் அம்மா உணவகம் மாதிரி சாதாரண ஹோட்டல்களில் நிறுத்தியே சாப்பிட வைக்கலாமே? இதில் எல்லோருக்குமே பணம் பங்கு போய்கொண்டிருக்கிறது. மக்களிடம் வேறு வகையில் மக்களிடமிருந்து பிடுங்கி திருடர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இதை உறுதியாக கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. வணக்கம்.